Hi and hello friends, welcome to Sangees Cafe. So இன்னைக்கு இந்த வீடியோ வந்து நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் நம்ம சேனலில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நெய் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணுவோம், இல்லைனா வீட்லேயே நம்ம காய்ச்சி வைப்போம். ஸோ அந்த நெய்யோட ஃப்ரெஷ்னஸ் வந்து அப்படியே ரீட்டைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன பீஸ் அளவுக்கு வந்துட்டு வெல்லத்தை வந்து இந்த நெய்யில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ அந்த கடைசியில் நம்ம ஒரு டீஸ்பூன் எடுக்கிற நெய் அளவுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அதோட ஸ்மெல்லுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ரொம்ப டைமுக்கு வந்துட்டு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்க்கரை வந்துட்டு கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருப்போம். ஸோ அதை வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த தான் பாத்திரத்தில் போட்டு வச்சாலுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈரமான மாதிரி ஆகிடும், அப்படி இல்லைனா பூச்சி வந்துடும், இல்லைனா எறும்பு வந்துடும், இந்த மாதிரியெல்லாம் வர ஆரம்பிக்கும். அதுக்கு வந்துட்டு அந்த சர்க்கரையை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வைக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பாட்டில் இல்லை ஸ்டீல் பாட்டில் எதில் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அதில் வந்துட்டு கீழே வந்து டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கோங்க. ஸோ டிஷ்யூ பேப்பர் போட்ட பிறகு நம்ம சர்க்கரையை வந்து அதில் கொட்டி விட்டுடலாம். ஸோ மோஸ்ட்லி இந்த சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா இந்த வின்டர் டைமில் வந்துட்டு அப்படியே ஈரமாக ஆன மாதிரி ஆகிடும். ஸோ அதோட கிறிஸ்பினஸ் அந்த மாதிரி இருக்கிறது வந்து அப்படியே கம்மியாகிடும். அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதிலே வந்துட்டு மேலே வந்துட்டு 2-3 கிராம்பு போட்டு விட்டுருங்க. ஸோ இந்த கிராம்பு போடுறதுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த எறும்பு, அது பூச்சி அந்த மாதிரி எதுவுமே அதில் வந்து வராது. ஸோ இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ தாளிக்கிறதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம ஆயில் சேர்த்துப்போம், அது கூடவே வந்துட்டு கடுகு ஆட் பண்ணிப்போம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா நம்ம கிச்சன் ஃபுல்லாகவே வந்துட்டு பார்த்திங்கன்னா அது வெடித்து அந்த கிச்சன் மேடையே வந்துட்டு கொஞ்சம் ஆயிலாக ஆகிடும். அது மேலேயே வராமல் இருக்கிறதுக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அந்த ஆயிலில் வந்துட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சால்ட் ஆட் பண்ணிட்ட பிறகு அப்புறம் நம்ம கடுகு போட்டுக்கலாம். ஸோ கடுகு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெடிஞ்சிரும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் இது எது போட்டாலும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஃபுல்லாக நல்லா அந்த கடுகு வந்து நல்லா வெடிஞ்சிருச்சு. பட் ஆனால் மேலே எதுவுமே தெளிக்கல பாருங்கள், எல்லாமே நல்லா வெடித்து வந்திருக்கு. ஸோ நம்மளோட கிச்சனும் அந்த அளவுக்கு டர்ட்டியும் ஆகாது, அந்த ஆயில் பீஸுக்கு வராமல் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு வந்துட்டு கத்திரிக்காய் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலான்னு பார்க்கலாம். ஸோ கத்திரிக்காய் வந்துட்டு நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வரும்போதே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க கத்திரிக்காவாக பார்த்து வாங்கிக்கோங்க. அதுக்கு மேலே வந்துட்டு இந்த மாதிரி கருப்பாக இருக்கிற மாதிரிலாம் வாங்கிக்காதீங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை நல்லா கழுவிட்டு நல்லா இதை வந்து ஈரம் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. ஸோ கத்திரிக்காய் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தீங்கன்னா அதில் கொஞ்சம் கூட ஈரமே இருக்கக்கூடாது, அப்போ தான் வந்து அதோடய ஃப்ரெஷ்னஸ் வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இதை நல்லா தொடச்சி விட்டுட்டு நல்லா ட்ரை ஆக்கிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் ஸ்டீல் பாக்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டீல் பாக்ஸில் வந்துட்டு கத்திரிக்காய் வச்சோம்னா ரொம்ப நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த பிளாஸ்டிக் பாக்ஸில் நான் வச்சுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக் வரைக்குமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உங்களுக்கு அதுக்கு மேலேயும் நீங்கள் அதை ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கத்திரிக்காவை நீங்கள் ஸ்டீல் பாக்ஸில் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை மூடிட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. ஸோ கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த தோலும் வந்து பார்த்திங்கன்னா சுருக்கமாக வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகவே ஆகாது. இதே பிளாஸ்டிக் பாக்ஸில் வச்சிங்கன்னா 1 வீக் வரைக்குமே அதோட ஃப்ரெஷ்னஸ் வந்து இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் வந்துட்டு கத்திரிக்காவை வந்துட்டு நம்ம கட் பண்ணிட்டோன்னே அது பார்த்திங்கன்னா அப்படியே கருப்பாக ஆகிடும். ஸோ கட் பண்ணி நம்ம காய்கறி சமைக்கும் போது அதை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக எப்படி கருக்காமல் வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ கத்திரிக்காய் வந்து நல்லா கழுவிட்ட பிறகு இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி நம்ம எடுத்துப்போம். எடுத்த உடனே கத்திரிக்காய் வந்து தண்ணியில் போட்டுருங்க. தண்ணியில் போட்ட பிறகு அதில் வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு அதில் பால் சேர்த்துடுங்க. ஸோ பால் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலக்கி விட்டுருங்க. ஸோ ஒரு 1 hour 2 hour கழித்து நீங்கள் சமைச்சா கூட அந்த கத்திரிக்காய் வந்து கருக்காது, அதே கலரில் இருக்கும். ஸோ குக் பண்ணுறதுக்கு டைம் ஆனால் கூட நம்ம முன்னாடியே கட் பண்ணி நம்ம அரைஞ்சி வச்சுக்கலாம் காய்கறியை. ஸோ இந்த ட்ரிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.